தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோட்டோகிராஃபி. அதாவது வந்து நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுக்கிறது எப்படிங்கிறது மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். ஸோ அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபேட், அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ அது எந்த மாதிரி எடுக்கலாம்ங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் செட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணக்கூடாது, ஆங்கிள் மாற்றக்கூடாது. அந்த ஃப்ரேம் வந்து அந்த இடத்துல தான் செட் ஆகி இருக்கணும். இது ரொம்பவுமே மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் வந்து நம்ம இதில் வந்து 3 விதமாக ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ லைட்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்காக இந்த ஃபோட்டோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாம் லைக்ஸையும் அள்ளலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஸோ இப்போ வாங்க இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய கேமரா வந்து ஷேக் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ட்ரைபேடை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை வந்து வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ஃப்ரேம் வந்து ஷேக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் கேமரா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டைமரை வந்து செட் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸ் வரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுடைய ஃபஸ்ட், அதாவது வந்து ஒரு எண்டில் வந்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் நின்றுட்டு ஒரு ஸ்டில்லை கொடுங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ, அதுவும் வந்து செல்ஃப் டைமரை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பேஸ் பண்ணி, அதாவது வந்து ஃப்ரேமுடைய அந்த சென்டர் பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி மூணாவதாக ஒரு ஃபோட்டோவும் வந்து செல்ஃப் டைமரை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுடைய இன்னொரு எண்டில் நின்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோக்கள் எடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் முதல்ல ஃப்ரேமில் எங்கே நின்னீங்களோ அந்த இடத்துல நின்றக்கூடாது. ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் முதல்ல நின்னதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் நின்று தான் எடுக்கணும். ஸோ இந்த 3 ஃபோட்டோக்கள் எடுத்ததும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஸ்னாப்சீட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்சீட் ஆப் வந்து இதுவரை உங்களுடைய மொபைலில் இல்லைனா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளாடி போயிட்டு ஸ்னாப்சீட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேப் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோக்களில் வந்து முதல் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூல்ஸில் வந்து டபுள் எக்ஸ்போசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவதாக எடுத்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து இந்த இமேஜ் ப்ளஸ்ங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இரண்டாவதாக எடுத்த ஃபோட்டோவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஒப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக இந்த ஒப்பாசிட்டியில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற எடிட் ஸ்டாக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ எடிட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் எக்ஸ்போசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரஷ்ஷால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷால் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டூல்ஸில் போயிட்டு மறுபடியும் டபுள் எக்ஸ்போசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்றாவதாக எடுத்த ஃபோட்டோவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு பண்ண அதே ப்ராசஸை தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒப்பாசிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த எடிட் ஸ்டாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ எடிட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் தெரிகிற டபுள் எக்ஸ்போசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு பண்ணது மாதிரியே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷால் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து 3 ஆக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு ரெடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த லைட்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது எடுக்கணும்னு அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஒரே லைட்டிங்கில் எடுத்தால் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்பவும் பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் டூல்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எடிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உடனே நான் உங்களுக்கான பதிலை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.